வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த மாதிரி ஜெகஜோதியாக இருந்திருக்கக்கூடிய இந்த விளக்குகள் நிறைந்த இந்த இடத்துல நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா? வேளாங்கண்ணியில் தான் இருக்கேன் நண்பர்களே. ஸோ நான் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக 25ஆம் தேதி வேளாங்கண்ணியில் இருந்தேன். ஸோ அந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பற்றிய வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். இப்போ நான் இந்த வீடியோவில் பேச போகிறது வேளாங்கண்ணியில் நடந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை பற்றி தான். புத்தாண்டு வந்து ரொம்ப சிறப்பாக நடந்தது. ஏகப்பட்ட மக்கள், ஏகப்பட்ட பக்தர்கள் அங்கே வந்து சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. இதையும் தாண்டி அங்கே பண்ணியிருக்கக்கூடிய டெக்கரேஷன்ஸ்லாம் வந்து ஐயோ சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க, அந்த அளவுக்கு இருந்ததுங்க. அதாவது இது வரைக்கும் நான் தமிழ்நாட்டில் பார்த்ததுலேயே மிகப்பெரிய சர்ச்சு வேளாங்கண்ணி தான். ஏன்னா ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ஏப்பா வேளாங்கண்ணி தான்ப்பா இருக்கிறதுலேயே மிகப்பெரிய சர்ச்சு, எவ்வளோ பெரிய இடம், எவ்வளோ பெரிய பரப்பளவு கொண்ட இடம் அது, இந்த மாதிரி பல பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மைதாங்க, எவ்வளோ பெரிய சர்ச்சுங்க, எவ்வளோ பெரிய இடம் அது. ஸோ இந்த இடத்துல எவ்வளோ லட்சக்கணக்கான கூட்டங்கள் வந்தாலும் பெருசாக ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய இடம், அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட ஒரு சூப்பரான தேவாலயம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான அழகான டெக்கரேஷன்ஸ் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா கம்ப்ளீட்டாக பண்ணியிருந்தோன்னா அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி திகட்டுற அளவுக்கு தான் இருந்திருக்கும். ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மாதா அவர்களோட அந்த முக்கியமான தேவாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதாவது 4 சர்ச்சுகள் இருந்தாலுமே கூட மேரி மாதா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தேவாலயம் இதுதான். பாருங்களேன், இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை நீங்கள் பாருங்கள். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த சர்ச்சிலையாச்சும் இவ்வளவு பெரிய கல்யாண மண்டபம் வாங்க, இது ஒரு ஃபுட்பால் கோர்ட் மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளவு பெரிய இடம், அதுலேயும் அவங்க வந்து இந்த போட்டிருக்கிற டெக்கரேஷன் மற்றும் இயேசு அவர்கள் பிறந்த அந்த ஒரு தருணத்தை இவங்க அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கண்கொள்ளா காட்சி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதெல்லாம் பார்க்குறோன்னா நம்ம இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசனில் இந்த மாதிரி கரெக்டான இடத்துக்கு நம்ம பயணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னங்க காசை சேர்த்து வச்சு என்னங்க பண்ண போகிறோம்? சேர்த்து வச்சு எதையுமே ரசிக்காமல் எந்த ஒரு மெமரியும் கிரியேட் பண்ணாமல் நம்ம வீட்டிலே உட்காந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் விட்டுட்டாங்கன்னா டிவியை பார்க்குறோம், புது படத்தை போடுறாங்க, தேட்டருக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தாண்டி இந்த மாதிரி புது இடங்கள், நீங்கள் கொண்டாடக்கூடிய ஃபெஸ்டிவல் ரிலேட்டட் இடங்களுக்கு போனீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கேதர் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நான் வேளாங்கண்ணிக்கு நிறைய தடவை போயிருக்கிறேன். நான் வந்து பேசிக்கலாக ஒரு கிறிஸ்டினாக இல்லாமல் இருந்தாலுமே கூட எனக்கு எல்லா இடத்துக்கும் போகணுன்னு எனக்கு பிடிக்கும். போனப்போ நான் இந்த வாட்டி பார்த்தது இங்கே வந்து இந்த கிறிஸ்மஸ் ஷாப்பிங் சென்டர் அப்படின்ற மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது ஏற்கனவே இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. இந்த வாட்டி போகும்போது தான் பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மெமரிஸ் மற்றும் இயேசுநாதர் அவர்களோட வித்தியாசமான சிலைகள் மற்றும் அந்த பூஜை சாமான்கள், இவங்களோட மெமரிஸு இதெல்லாம் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசமான சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு இங்கே வந்து பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கினேன். அதனால் எப்போவுமே நான் எந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டு போனாலும் ஒரு மெமரிக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை நான் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ இங்கே இருந்தும் ஒரு சின்ன ஒரு இயேசுநாதர், செயின்ட் ஆண்டனி, மாதா இவங்களோட சிலையெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கிறேன். ஸோ ஒரு மெமரியாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் மெமரி கலெக்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே. அதனால் வீட்டிலேயே படுத்து தூங்காமல் லீவ் விட்டானடா சாமி போய் படுத்து தூங்கிடுவேண்டா, இன்னைக்கு ஒரு லீவில் நாளைக்கு வேலைக்கு போவேண்டா அப்படின்ற ஒரு லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டு நீங்களும் வந்து டைம் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுங்கள். என்னென்ன இடம் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டவுட் இருந்திருக்கும் பார்த்தீங்களா? இதை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம பிரபு ராக் அப்படின்ற சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய வித்தியாசமான பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம போகக்கூடிய இடங்கள், எங்கெங்கேயோ மேப்லேயே இல்லாத இடங்களுக்கெல்லாம் சுற்றுறதை விட்டுட்டு தெரிஞ்ச இடத்துக்கு ஃபஸ்ட்டு சுற்றுவோம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்களேன்.